சங்கீதம் 27 கடைசி வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களோட இடைப்படும்படியா கர்த்தர் எனக்கு உணர்த்தின வசனம் இதுதான். அதாவது காத்திரு. ஹல்லேலூயா. நீங்க காத்திருக்கிறதுக்கு கர்த்தர் பிரியப்படுறார். அதனால உள்ள நன்மைகள் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. அதுல நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், காத்திரு மட்டும் எடுத்துக்காதீங்க, கர்த்தருக்கு காத்திரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருங்கிறது அது ரொம்ப பெரிய விஷயம். ஓகேவா? நம்ம இதுல காத்திருக்கோம், பட் யாருக்கு காத்திருக்கோம்? ஓகேவா? எதுக்கு வேண்டி காத்திருக்கோங்கிறத நம்ம அது ஆராய வேண்டிய, ரொம்ப டீப்பா டெப்தா ஆராய வேண்டிய விஷயம் ஆக்சுவலா. ஹல்லேலூயா. இங்க வசனம் ரொம்ப அழகா சொல்லிருக்கு, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஹல்லேலூயா. மேபி உங்களுக்கு இது வாக்குத்தத்தமா கர்த்தர் நிறைய பேரோட உடன்பட்ட வசனமா கூட இருக்கலாம். ஓகேவா? ஆவியானவர் என்ன உணர்த்துறாருன்னா, கர்த்தருக்கு காத்திரு. ஓகே, நீ வெயிட் பண்றது ஓகே, பட் கர்த்தருக்கு காத்திரு. ஓகே. நான் கோட்ரஸ்ல, ஓகே, அப்பாவுடைய ஆஃபீஸ் கோட்ரஸ்ல இருந்தேன். அப்போ ஈவினிங் டைம் பார்க்கும்போது இந்த அப்பாக்கள் எல்லாம் டியூட்டி முடிச்சு வருவாங்க இல்லையா, ஒவ்வொரு வீட்டு வாசலையும் அவங்களுடைய அம்மாக்கள் வாசல்ல உட்காந்துருப்பாங்க. மெட்ராஸ்ல சொல்றேன். ஓகேவா? வாசல் அவங்க ஹஸ்பண்டை ரிசீவ் பண்றதுக்கு வேண்டி வாசல்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. பிள்ளைங்க விளையாடிட்டு இருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க, அக்கம் பக்கம் சேர்ந்து பேசிட்டு இருப்பாங்க. ஓகே. ஹஸ்பண்ட் வரும்போது சரி வாங்க டீ சாப்பிடுங்கன்னு சொல்லி ஹஸ்பண்டை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள போவாங்க. ஓகே. அப்போ அவங்க வெளியில அவங்க தங்களை ஆயத்தப்படுத்திட்டு அவர் வருவார்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க இல்லையா, அது ஹஸ்பண்டுக்கு காத்து இருக்கிறது. ஓகேவா? அப்போ இதே சிந்தையோட தான் நம்ம காத்திருக்கோமான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருக்கு காத்திருந்தா அது ஒரு சில நன்மைகள் இருக்கு. காத்திருக்கிறதுனால உள்ள நன்மைகள் என்னன்னு சொல்லி ஒரு மூணு விஷயம் நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம காத்திருக்கிறோம்னா, ஒருவேளை காத்திருப்போமானா அது யாருக்கு காத்திருக்கோம், எதுக்கு வேண்டி காத்திருக்கோங்கிறது அதை நம்ம சோதிப்போம். சரியா? கர்த்தர் சொல்றாரு, அவருக்கு காத்திருங்க. ஹல்லேலூயா. அவருக்கு இந்த நேரத்துல, இந்த கடைசி காலத்துல அவருடைய வருகைக்கு காத்திருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு நினைப்பும் ஊட்டுறேன். ஹல்லேலூயா. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஆயத்தமா இருக்கணும். எதுக்கு? அவரை வர வைக்கிறதுக்கு. நமக்கு கொடுத்திருக்கிற இப்ப இந்த கடைசி கால எழுப்புதல நமக்கு கொடுத்திருக்க வேலை என்னன்னா, லிட்டரலா சொன்னா அது யோவான் ஸ்நானகன் கூட நியமிச்ச அதே வேலை தான். ஓகே. கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியா நம்மளை இங்க பூமியில அனுப்பி இருக்காரு. இது நமக்கு எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது தெரியாது. வழியை ஆயத்தம் பண்ணணும்னா எப்படி பண்ணணுங்கிறது நமக்கு தெரியுமா? இது எல்லாமே உட்காந்து பாருங்க. ஓகே. சும்மா சர்ச்சுக்கு வந்தோம், இன்னைக்கு சண்டே சர்ச்சுக்கு வந்தாச்சு, மெசேஜ் கேட்டாச்சு, ஓகே, நிம்மதியா இருக்கு, ஜெபிச்சாரு, இன்னைக்கு என்னை பத்தி சொன்னாரு, அப்படிலாம் போவாதீங்க. ஓகே. வேதம் அது ஆராயணும். ஓகேவா? உட்கார்ந்து ஆராயும் போது தான் அதுல அப்பதான் இப்போ நம்ம பால் இருக்கு, இப்போ அந்த வெண்ணெல்லாம் இது பண்ணுவாங்க இல்லையா, அதை நம்ம ஃபுல்லா கடையும் போது தான் அது மேல வரும் இல்லையா. அதே மாதிரி இந்த வசனம் புடமிடப்பட்டதுன்னு சொல்லுது. ஓகே. உங்களுக்கு தேவையானது அதுல உட்கார்ந்து தியானிச்சாதான் அவர் அப்படியே மேல எடுத்து கொடுப்பார். அதுதான் உங்களை உங்க ஆத்மாக்கு வேண்டியதா இருக்கும். ஹல்லேலூயா. மொத்த மெசேஜும் கேட்டாலாம் நீங்க மாறி இருக்கீங்களா? போன வாரம் கேட்ட மெசேஜ்ல இருந்து இந்த வாரம் ஒரு வார பயணத்துல என்ன மாற்றம் வந்திருக்குன்னு பாருங்க. அதே இந்த ஒரு வாரம் நீங்க பைபிள்ல உட்காந்து டெய்லி 1 மணி நேரம் 2 மணி நேரம் தியானிச்சீங்கன்னா அதுல ஒரு வசனமாச்சும் உங்ககிட்ட பேசி உங்களை மாறுறதுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கும். ஓகே. அதனால உங்களுடைய இந்த கர்த்தருக்கு காத்துருங்க. ஹல்லேலூயா. திடமனதா இருங்க, அவருக்கே காத்துருங்க. சரி, அப்படியே அவருக்கு கர்த்தருக்கு தான் காத்திருங்க. திரும்பவும் சொல்றேன், நம்ம காத்திருக்கிறது அவருக்கு வேண்டிதான். நம்ம காத்திருக்கிறதுல நிறைய இருக்கு. நம்ம வேற வழி இல்லாம காத்திருப்போம். ஓகே. இப்ப நம்ம ஹஸ்பண்ட் இருக்காங்க வச்சுப்போம். ஓகே. அவர் வாங்கி தந்தாதான் நமக்கு உண்டு. இது காத்திருப்பே கிடையாது. ஓகேவா? இது நம்ம வேற வழி இல்லை. அவரும் இப்போ நம்ம ஏதோ ஒரு பண்டம் ஏதாவது வீட்டுக்கு வாங்கி கொடுக்குறோம் வச்சுக்குவோம், வீட்டில் காசு எதுவும் கொடுத்துருக்க மாட்டோம். அந்த கணவர் வேலை முடிச்சு ஏதாவது வாங்கிட்டு வந்தாதான் உண்டு. அவர் ஐயோ மறந்துட்டேன்னு சொன்னா போச்சு, இதோட அடுத்த நாள் வரைக்கும் வெயிட் பண்றோம்ல, அது காத்திருப்பு கிடையாது. ஹல்லேலூயா. சொல்றது புரியும் நினைக்கிறேன். அது வேற வழி இல்லை. ஓகே. இந்த மனுஷன் அப்படி அந்த தாட், அது காத்திருப்பு கிடையாது. கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒரு மனவாட்டியா, இப்ப எப்படி பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் போறாங்க, அந்த கல்யாண நாளுக்கு வேண்டிய அந்த மணவாளனுக்கு வேண்டிதான் வீட்டுல மொத்தமா ஆயத்தப்படுத்துவாங்க. அவருக்கு பிடிச்சது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்குள்ள டீப்பா போகல. ஓகே. ஏன் இந்த கணவன் மனைவி மணவாளன் மணவாட்டின்னு சொல்றேன்னா, இது தெரிஞ்சாதான் பரலோக பிதாவுடைய தேவனும் மணவாட்டி சபையா இருக்க நமக்கும் உள்ள அந்த உறவு, அந்த மெச்சூரிட்டி, அந்த விஷயம் நமக்கு புரியும். அதுக்கு ஈஸியா இருக்கும்படியா தான் நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நிறைய கொண்டு வரேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, ஓகே. நீங்க கர்த்தருக்கு காத்துருங்க. ஓகேவா? எப்படி நீங்க கணவருக்கு காத்திருக்கீங்களோ, அவருக்கு பயந்து இருக்கீங்களோ, அதே மாதிரி கர்த்தருக்கே காத்துருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கும் போது உங்களுக்குள்ள தானாவே பில்ட் ஆகும். ஓகே. நீங்க அதுதான் கர்த்தருக்கு நீங்க கரெக்டா காத்திருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள தானாவே பில்ட் ஆகிற 3 விஷயம். ஹல்லேலூயா. அது என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே. முதல்ல உங்களுக்குள்ள முதல்ல காத்திருக்கணும்னாலே உங்களுக்கு ஒரு விசுவாசம் இருந்தால் தான் காத்திருப்பீங்க. ஹல்லேலூயா. இப்போ பொய் சொல்ற அப்பா அம்மா இருக்கல்ல, நான் செய்யறேன், எக்ஸாம் பாஸ் ஆயிட்டேன்னா இது செய்யறேன்னா, அவர் அடிக்கடி நிறைய பொய் சொல்லியிருந்தாருன்னா அவங்க மேல ஒரு நம்பிக்கையே வராது, ஒரு விசுவாசமே இருக்காது. இவர் இப்படிதான், அவர் வாங்கிட்டு வந்தா உண்டு, இல்லைன்னா
இல்லைங்கிற தாட்டில் அவங்க அடுத்த ஸ்டெப் என்ன, சரி அம்மாட்ட கேட்போமா அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் போவாங்க. ஏன், அவர் விசுவாசிக்கும்படியான நபர் அவர் கிடையாது. யார், தகப்பனை சொல்றோம். ஓகே, பிள்ளைங்க தகப்பன்ல அவர் போய் சொல்றவரா இருந்தா ஓகே. நம்மளுடைய தகப்பனா இருக்க கர்த்தரா இருக்க கிறிஸ்து இயேசு அப்படிப்பட்டவர் இல்லை. ஹல்லேலூயா. அதை விசுவாசிக்கிறீங்க தானே? அவர் பொய்யுரையாத தேவன். ஹல்லேலூயா. அவர் நம்மளை போல எல்லா பாடுகளையும் சகிச்சு இப்படிதான் வாழணும்னு சொல்லி கொடுத்து அவர் மரிச்சார். பாவம் இல்லாம பாவத்தை சுமந்து சிலுவையில ஜீவனை ஒப்பு கொடுக்கும் போது அவர் உயிர் தெழுந்தார். இப்போ பிதாவோட இருக்கார். நம்ம அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்வோமானா அவரை போல நாமும் உயிர் தெழுவோம், பிதாவுக்கு முன்னாடி நம்மளும் நிற்போம். ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசிக்கிறார். அவர் வந்து செஞ்சு காமிச்சார். என்னை விசுவாசிக்கிறோம் என்னும் பலத்த கிரியைகளை செய்வான்னு வசனம் சொல்லியிருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் போய் உங்களுக்கு வந்து என்னுடைய பிதாவினுடைய வீட்டில் நான் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கு, ரெடி பண்ணிட்டு வந்து உங்களை கூட்டிட்டு போறேன் சொல்றாரு இல்லையா? அப்போ அவரை மாதிரி நம்ம ஆயத்தமா காத்து இருக்கணும். அவருக்கு தான் காத்து இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, காத்து இருக்கிறதுக்கு நீங்க அவர் ஃபர்ஸ்ட் வந்து பிலீவ் பண்ணும். ஓகேவா? அவர் எப்பேற்பட்ட நபர். நம்ம இப்போ கர்த்தரை காத்திருக்கிறனால அது டீட்டெயிலாக சொல்ல வேணாம். அவர் நமக்கு தெரியும். அவர் உண்மை உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், அவர் சொன்னா செய்கிறவர், இது எல்லாமே தெரியும். நம்ம அவருக்கு வந்து தாராளமாக நம்பி வந்து காத்திருக்கலாம். அப்படி நம்ம காத்து இருக்கும்போது நம்ம விசுவாசத்துல அதிகமாக வேர் ஒன்றதுக்கு முடியும். ஹல்லேலூயா. யாக்கோபு முதல் அதிகாரத்துல 6வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, வாசிமா. ஆமென். ஹல்லேலூயா. இங்க என்ன சொல்லுதுன்னா, சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்கிறவன் வந்து, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுறவன் வந்து எப்படி காட்டுல அடிபட்டு போறவன் மாதிரி இருக்கான் அப்படின்ட்டு. ஓகேவா? அதாவது நீங்க ஒரு விஷயத்துக்கு காத்திருக்கீங்கன்னா ஆல்ரெடி விசுவாசாதான் வந்து காத்திருக்க முடியும். ஓகேவா? இப்போ இயேசு கிறிஸ்து வராருன்னு நம்ம எல்லாருமே விசுவாசிக்கிறோம், அப்படிதானே? ஆனா நம்ம ஒவ்வொரு நாள் ஜீவனோட இருக்கிறது அவருடைய வருகைக்கு முன்னிட்டு தானா இல்லையா? வசனம் சொல்லுது அவர் வரும்போது நம்ம அவரை சந்திக்க எதிர்கொண்டு போவோம் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது இல்லையா? அப்ப நம்ம அவரை சந்திக்கிற அளவுக்கு பாத்திரமானா நம்மளை மாத்திக்கணுங்கிற அந்த குணம், அந்த சுபாவம் நமக்குள்ள இருக்காங்கிறத நம்ம கண்டிப்பா நிச்சயமா யோசிக்கணும். ஓகேவா? இல்லைன்னா நம்ம வந்து கைவிடப்பட்டவர்களா ஆயிடும். ஹல்லேலூயா. அவர் ரொம்ப தெளிவா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார். ஹல்லேலூயா. 100 மார்க் வேணும்னா 100 மார்க் எடுத்தாதான் 99.5 எடுத்தாலும் வந்து அவர் சேர்த்துக்க மாட்டார். ஓகே. ஒருவேளை கிருபையில யாராச்சும் ஒருத்தருக்கு இறங்குறத மையமா வச்சுட்டு நம்ம கூடயும் வந்து இப்படி இருப்பாருன்னு சொன்னா அது வசனத்தின்படி ஏற்றுக்கொள்ளவே படாது. ஹல்லேலூயா. ஏன்னா அப்பேற்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களே இன்னுமே வந்து அவங்க புறம்பாதான் இருக்காங்க இல்லையா? கிறிஸ்துவ அறிஞ்சிக்கல இல்லையா? ஒரு சிலர் தான் வந்து இஸ்ரேல இருந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா? ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, கவனமா இருங்க. நீங்க வெயிட் பண்றதா இருந்தா கர்த்தருக்கு மாத்திரம் வந்து வெயிட் பண்ணும். அப்படி நீங்க வெயிட் பண்ணும்போது விசுவாசம் வந்து உங்களுக்குள்ள வந்து தானா பில்ட் ஆகும். விசுவாசம்னா என்னன்னா, அது எபிரேயர் 11வது அதிகாரத்துல முதல் வசனம் என்ன சொல்லுது? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது அப்படின்ட்டு. நம்ம கிறிஸ்து இயேசுவை நம்புறோம். ஓகேவா? அதே மாதிரி அவர் பிதாவினுடைய வலது பாசத்துல இருக்காரு, அவர் கூட இருக்காருங்கிறத நம்ம பார்க்கல. ஆனா இதை வந்து நிச்சயத்து இருக்கும். ஹல்லேலூயா. இந்த 11வது அதிகாரத்துல இதுல 1-2 எக்ஸாம்பிளும் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? இதுல யாரு? ஆபிரகாம், விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்றேன் இல்லையா? அவர் என்ன பண்றாரு? 8வது வசனத்துல விசுவாசத்தினாலே ஹல்லேலூயா. இதுல இந்த இடத்த வந்து முடிஞ்ச போட்டுக்கோங்க. தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இப்போ உங்களை எடுத்துக்கோங்களேன். உங்க வீட்டுக்காரர், அதாவது ஹஸ்பண்ட், உங்க கணவர் உங்களை ஒரு இடத்துக்கு உங்களை கிளம்ப சொல்றாரு. ஓகே, வெளியில போகணும், இனி இந்த ஊர் வேண்டாம்னு சொன்ன ரெடியாக சொன்னா நீங்க எப்படி யோசிப்பீங்க? நீங்க இப்போ இருக்க நிலையை வச்சுக்கோங்க. ஓகே, நீங்க எப்படிலாம் யோசிப்பீங்க, அவர்கிட்ட என்னெல்லாம் கேட்பீங்கன்னு யோசிங்க. ஓகே, உங்களை நீங்களா என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்க பார்த்துக்கோங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு? விசுவாசம்னா என்ன? அப்போ நீங்க உங்களுக்குள்ள கேள்வி ரைஸ் ஆயிடுச்சுனாலே என்ன, நீங்க உங்க ஹஸ்பண்ட் கூட அவர் மேல கூட விசுவாசம் இல்லைங்கிறது தான் வந்து பொருள். ஓகேவா? ரெண்டாவது, ஹஸ்பண்டே விசுவாசிக்கல, ஹஸ்பண்டை கொடுத்த தேவனை எப்படி நீங்க விசுவாசிப்பீங்க? ஓகே, அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்மளை மீறி மாம்சம் மேற்கொண்டு இருக்கிறத நம்ம இன்னுமே அறியலைன்னா நம்ம வஞ்சிக்கப்பட்டு போயிடும். ஓகே, அதுக்கு வேண்டிதான் இதை சொல்றது. ஓகேவா? அப்போ நம்ம விசுவாசத்துல தேறினவர்களா இருக்கணும். ஸ்தேவானை பத்தி சொல்லும் போது வசனம் சொல்லும், அவன் விசுவாசத்துல தேறினவனா இருக்கான் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. விசுவாசத்துல பலப்பட்டு இருக்கான்னு சொல்லுது இல்லையா? விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஆனா நம்ம விசுவாசிகள்னு ஆவிக்குரிய சபையில சொல்லுவாங்க. ஓகேவா? சபை ஜனங்களை. ஆனா நம்ம விசுவாசி தானா? ஓகே, விசுவாசிக்கிறவன் பதறான்னு வசனம் சொல்லுது இல்லையா? ஒரு மனுஷன் விசுவாசா அவனுக்குள்ள அந்த பதற்றம் இருக்காதுன்ட்டு. நம்ம எப்படி இருக்கோம்? ஓகே, நான் நிறைய கொஸ்டினோட போறேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இது சிந்திக்க வேண்டிய நேரம் தான்.
ஓகேவா? எழுப்புதல் வந்துச்சுன்னா நம்ம அதுல பங்கடை பாத்திரமா இல்லைன்னா அது பாட்டுக்கு அதை பத்தி எரிஞ்சுட்டு வேர்ல்டு வைட் ஃபுல்லா போய்கிட்டே இருக்கும். ஓகே, நம்ம நிலைமை என்ன அதை நீங்க யோசிங்க. நம்ம பாத்திரமா இருந்தாதான் அந்த விறகோட சேர்ந்து வந்து எரிய முடியும். ஹல்லேலூயா. ஓகேவா? நம்ம அப்போ விசுவாசிக்கிறதுல அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகேவா? ஏன்னா கர்த்தர் தான் உங்களுக்கு ஒரு துணையை கொடுத்திருக்காரு, பிள்ளைகளை கொடுத்திருக்காரு, எல்லாத்தையும் செய்யறது அவர் தான். ஓகே, அதை நீங்க விசுவாசாதான் நீங்க பார்க்குற விஷயத்தின் மூலியமா நீங்க கத்துக்க ஆரம்பிப்பீங்க. ஓகே, தேவன் ஏதோ சொல்லி கொடுக்குறாருங்க, அந்த வசனத்துக்குள்ள போவீங்க. நீங்க வசனத்துக்குள்ள போகலைன்னா அப்புறம் கஷ்டம்தான். ஹல்லேலூயா. சரி, ஒண்ணு நீங்க காத்திருக்கிறதுனால உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். இங்க ஆபிரகாம் பாருங்க, காத்திருக்கிறாரு, குழந்தை விஷயத்துக்கு வரும். 25 வருஷமா அவருக்கு குழந்தை இல்லை. அதுக்கப்புறமா அவர் குழந்தையை கொடுக்குறாரு, ஒரு மகனை கொடுக்குறாரு, ஈசாக்கு. அவனையும் பலியிட சொல்லும் போதும் வந்து அவனால் தைரியமா போக முடியுது இல்லையா? ஹல்லேலூயா. அதே மாதிரிதான் ஒரு இடத்துக்கு அவர் போக சொல்றாரு, அது என்னன்னே தெரியாது அவனுக்கு, முன்ன பின்ன போன இடம் இல்லை. இங்க அப்படி கிடையாது. ஆபிரகாம் அவர் இப்படி போனா வந்து போக வேண்டியதுதான். ஹல்லேலூயா. என்னன்னே தெரியாது. இது ஆபிரகாம் மட்டும் இல்ல, பின்னாடி மோசேயுமே 24-25 வசனம், அதே 11வது அதிகாரத்துல, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கணும், தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து. ஹல்லேலூயா. இனி வரும் பலன் என்ன தெரியாது இல்லையா? ஆனா அவன் விசுவாசிக்கிறான். ஹல்லேலூயா. இதுதான் விசுவாசங்கிறது. ஹல்லேலூயா. நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளோடு நிச்சயமும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நமக்கு ஆவியில ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா அது நீங்க வாக்குத்தத்தமா கூட வச்சுக்கோங்க. ஆனா நீங்க பார்த்து வஞ்சிக்கிற ஓநாய்கள் ஃபுல்லா இருக்கு. எது ஆடுன்னு கூட நம்மள தெரிந்து கொள்ள முடியாத படிக்க நம்ம குறைபட்டவங்களா இருக்கோம். ஓகே, சுத்தி ஓநாய்கள் தான் இருக்கு. நீங்க அந்த அவர் நமக்கு வேண்டி ஜீவனை கொடுத்த ஆட்டை நீங்க தெரிந்தெடுத்து அந்த சபைகளுக்கு போங்க. ஓகே, நீங்க வசனத்தினால நீங்க திரும்பவும் ஜெனிப்பிக்கப்படுங்க. அப்பதான் நீங்க வந்து இந்த உலக மாய்க்கு நீங்க விலகி இருக்க முடியும். ஓகேவா? விசுவாசங்கிறது இதுதான். நீங்க விசுவாசத்துல தேறி வாங்க. இல்லைன்னா வசனம் இன்னொரு ஜெபத்துக்கு கூட வந்து இருக்கு. ஓகே, நான் வசனம் எடுக்கல அப்படியே சொல்லிட்டு போறேன். ஓகேவா? என்னன்னா நீங்க ஒரு விஷயம் கர்த்தர் கொடுப்பாருன்னு கரெக்டா விசுவாசிச்சு ஜெபிச்சீங்கன்னா அது அப்படியே கொடுப்பாரு அப்படின்னு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. அதே மாதிரி 2 பேர் ஒரு மனதா இருந்து ஜெபிக்கும் போது அது அப்படியே நடக்கணும் வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. நான் எதுக்கு யாக்கோபு 1:6 எடுத்தேன்னா அந்த வசனம் என்ன சொல்லுது? ஒருத்தன் விசுவாசம் இல்லைன்னா தேவ சமூகத்துல அவன் எதையுமே கேட்கறதுக்கு கேட்டு பிரயோஜனம் இல்லைன்னு. ஏன்னா அவன் மைண்டு காட்டுல ஆடுறான். இப்ப நம்ம சருவு காத்துல பறக்குது இல்லையா? இந்த மாதிரி இருக்கும். அவன் ஒன்னுத்தையும் தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று அவன் அப்படி திங்க் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றான். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசத்துல தேறி வரும். ஹல்லேலூயா. ரெண்டாவதா என்ன ஆகுது இப்படி நம்ம காத்திருக்கும் போதுனா, ரெண்டாவதா பொறுமை வருது. ஹல்லேலூயா. பொறுமை வந்து நம்ம காத்திருக்கும் போது, நான் காத்திருக்கிறத பத்தி நான் டீட்டெயிலா வந்து உள்ள போகவே இல்லை. காத்திருக்கிறதுனா தெரியும். ஓகே, நீங்க வந்து நிறைய விஷயத்துக்கு காத்திருப்பீங்க. பிள்ளைங்க வளர்றது காத்திருப்பீங்க, இல்ல புருஷன் வெளியூர்ல இருந்து வரது காத்திருப்பீங்க, வீடு கட்டுறது காத்திருந்திருப்பீங்க, குழந்தை பெற்றுக்கிறது காத்திருப்பீங்க. இப்படி நிறைய இருக்கு. ஓகேவா? அப்படி அந்த அனுபவத்தை நீங்க கடந்து வந்திருப்பீங்க. இதனால இந்த விஷயங்கள்லாம் பில்ட் ஆகும். வசனத்தின்படி நீங்க கர்த்தருக்கு காத்திருந்தா, உலக விஷயத்துக்கு காத்திருந்து மேபி இந்த விசுவாசம் வராம இருந்திருக்கலாம், பொறுமை வராம இருந்திருக்கலாம். ஆனா நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கும், நிச்சயமாவே இது வரும். இந்த மோசேக்கு ஆபிரகாமுக்கு வந்த மாதிரி உங்களுக்கும் வரும்னு சொல்றேன். இப்போ பொறுமையை இப்போ நியாயாதிபதிகள் 16:22 வாசிமா. ஆமென். அதாவது சிம்சோனுடைய கதை நமக்கு தெரியும் இல்லையா? சம்பவம் நமக்கு தெரியும். அவன் தவறு செய்யறான். ஓகே, நம்மளும் இப்ப தவறு செஞ்சிருக்கோம். அதனால நம்ம பல ஆசீர்வாதத்தை இழந்திருக்கோம். அதனாலதான் கர்த்தர் சொல்றார், கர்த்தருக்கு காத்திரு. ஓகே, சிம்சோன் எதுக்கு காத்திருந்தான்? அவனுடைய பலன் கர்த்தருடைய வார்த்தையில இருந்தது. அவன் சரீரத்துல பிசிக்கலா பார்க்கும்போது அவனுடைய பலன் அவனுடைய முடியில இருந்தது இல்லையா? 7 ஜடப்பு பின்னி அப்படிதானே இருந்தான். முடி வந்து வெட்டக்கூடாது, சவரன் கத்தி படக்கூடாது வசனம் சொல்லியிருக்கு. அதே மாதிரி அவன் இருந்தான். ஆனா அவனுடைய அதை வெட்டுறதுக்கு அவன் அனுமதிச்ச போது அவனுடைய பலன் போயிடுச்சு. ஓகேவா? இப்போ அதே நிலைமையில தான் நம்ம இருப்போம். நம்மளுடைய எந்த பாவம், எந்த மீறுதல்கள், எந்த தேவனுடைய வழி நடத்துதல இருந்து பின்னாடி வந்தோம்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? அப்போ நம்ம இந்த இடத்துல நிச்சயமாவே காத்திருக்கணும். அதுக்கு வேண்டிதான் இங்க காத்திருக்கிற சொல்றாரு. ஓகே, உங்களுக்கு வந்து ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், வீடு வரும், இப்போ ப்ரொமோஷன் வரும், அப்படி காத்திருக்கிறத சொல்றதுக்கு என்ன அனுப்பல. ஓகே, நம்ம பாவம் செஞ்ச பாவத்துக்கு மரணம். ஓகேவா? ஆனா கர்த்தர் கிருபையா நம்மளை வந்து இன்னும் அழிக்காம ஜீவனோட வச்சிருக்காருன்னா நம்ம மனம் திரும்புறதுக்கு. ஓகேவா? அப்போ அவருக்கு நம்ம காத்திருக்கணும். அப்போ இந்த விசுவாசம் வரும், பொறுமை வரும்னு சொல்றாரு. இங்க அதே தான் சிம்சோன் என்ன பண்றாரு? அவருக்கு முடி வளர்றதுக்கு காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய பலன் தன்னிலிருந்து போயிருச்சு. நீங்க பெற்ற அபிஷேகத்தை இழந்திருக்கலாம். அது திரும்ப உங்களை தரிப்பிக்கும்படியா நீங்க காத்திருங்க. ஓகேவா? அந்த முடி வளர்றது வரைக்கும் அவன் காத்திருக்கான். அதனாலதான் அந்த வசனத்தை படிக்க சொன்னான். அது வளர்ந்ததுக்கு அப்புறம் பின்னாடி பார்க்கும்போது அவன் ஒரு விசல் வந்து என்னுடைய ஜெபத்தை கேளுங்கன்னு சொல்லி அவன் ஜெபம் பண்றான். அவன் உயிரோடு இருந்து கொண்டவங்களை விட அவன் அந்த கடைசி ஸ்டேஜ்ல வந்து அவன் மூலியமா நிறைய ஜனங்களை, அதை பெலிஸ்தரை வந்து தேவன் மேற்கொள்ள சொல்றாரு. ஏன்னா அந்த ஜனத்துல இருந்து இஸ்ரேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக தான் சிம்சோன்கிற ஒரு ரட்சகனை பூமியில இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவன் தவறு செஞ்சு விடுறான். பட் அந்த இடத்துல ஒரு காத்திருப்பு அவனுக்கு வேண்டும்.
ஓகேவா? அவன் கரெக்டாக காத்திருந்தான். அவன் எதுவும் பேசினான்னு முறுத்தான் எதுவுமே வராது. அவன் காத்திருந்தான். அவனுடைய முடி வளர்ந்தது. தேவனுடைய பலன் திரும்பவும் வந்தது. அவன் அந்த தூணை, அந்த பில்டிங்கை தாங்கிட்டு இருக்க தூணை இந்த சைடில் ஒன்று இந்த சைடில் ஒன்று பிடிச்சான், தள்ளனா, தேவனுடைய பலன் திரும்ப வந்தது. எல்லாரையும் அடிச்சு அவனுமே வந்து மாண்டு போயிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அதுக்கு வேண்டி வந்து இது என்ன, அப்போ அது வளர்றதுக்கு ஒரு டைம் ஆகுது இல்லையா? ஒரு வருஷம், ஒரு சில மாசங்கள் இந்த மாதிரி ஆகுது இல்லையா? அப்போ இதுக்கு இதன் மூலியமா காத்திருக்கும் போது நமக்கு பொறுமை நிச்சயமா வரும். அந்த அதிகாரம் அப்படியே படிச்சு பாருங்களேன். எப்பேர் சிம்சோனை பார்த்தா பயந்து ஓடுறவங்க பரிகாசம் பண்றாங்களாம். அவனை ஒரு கேலி கூத்தா வந்து வச்சிருக்காங்க. ஓகே, நீங்க தேவன்ல பலப்பட்டவங்களா இருக்கலாம், ஆனா உங்களை பார்த்து மற்றவங்க பரிகாசிக்கும்படி இருந்தால் தயவு செஞ்சு இந்த காலத்துல பொறுமையா இருங்க. ஓகே, உங்க மாம்சம் மேற்கொண்டு மாம்சத்துல மெயினா வாய் திறந்து பேசுனீங்கன்னா மொத்த பிளஸிங்குமே போயிடும். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க. ஹல்லேலூயா. ஓகே, மற்றவங்க உங்களை தாவீது அதை செய்வார். ஓகேவா? ஒருத்தன் வந்து திட்டுவான். ஓகேவா? இவன்லாம் தாவீது ரொம்ப மட்டப்படுத்தி வந்து திட்டுவான். இருந்தாலும் என்ன சொல்றார்? கர்த்தர் அனுமதிச்சிருக்காரு. ஓகேவா? அவன் திட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுருவார். அந்த சுபாவம் நமக்குள்ள ரொம்ப வேணும். ஓகே, அவன் பேசிட்டான் சொல்லி நம்ம வாயை திறக்காம இருக்கிறது நல்லது. ஓகே, நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கும் போது இந்த ரெண்டாவது குணமா இருக்க பொறுமை உங்களுக்குள்ள கண்டிப்பா வந்து பில்ட் ஆகும். எப்போ? கர்த்தருக்கு காத்திருக்கும் போது, அவருடைய வருகைக்கு காத்திருக்கும் போது. ஹல்லேலூயா. இதே தான் இந்த அப்போஸ்தலர் நம்ம வாசிச்சோம் இல்லையா, ஜெப குறிப்பாட்டு. அதுல பார்க்கும்போது அவங்க வசனம் அழகா சொல்லும். 1:6 நினைக்கிறேன். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அவங்க காத்திருக்கும் போது அவருடைய வார்த்தையை விசுவாசிச்சு காத்திருக்காங்க. 50 நாள் ஆகுது இல்லையா? அப்போ அவங்களுக்குள்ள பொறுமை பில்ட் ஆகுது, அவங்களுக்குள்ள கேதரிங் பில்ட் ஆகுது. கடைசியில ஒரு புது பலன் அவங்களுக்குள்ள வருது. எடுங்க, ஏசாயா 40 கடைசி வசனம் வாசிங்களா. ம் 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 ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு இப்போ மூணாவதா வரது என்ன? ஒரு புது பலன் வரும்னு வந்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் இல்லையா? ஹல்லேலூயா. இதே தான் அப்போஸ்தலருடைய நடவடிக்கையில நீங்க காத்திருக்கும் போது நீங்க பலன் அடைந்து 8வது வசனம் சொல்லும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் வசனம் சொல்லுது. ஓகே, அப்போ நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கும் போது மூணாவதா இது புது பலன்லாம் என்னன்னா, நீங்க திடமனதுன்னு சொல்லலாம். ஓகே, நீங்க ஸ்ட்ராங்கா ஸ்டபனா வந்து கரெக்டா இருக்கிறதா அப்படின்னு சொல்லலாம். இல்ல நீங்க ஒரு பலனா, ஓகே, நீங்க பலப்படுறத சொல்லலாம். இல்ல புது பலன் நீங்க எப்படி வேணா எடுத்துக்கணும். நீங்க கர்த்தருக்குள்ள கரெக்டா இருக்கிறது தான் வந்து இந்த புது பலன் வந்து கொடுக்குது. ஓகேயா? இதுக்கு உதாரணமா நீங்க இப்போ டெலிவரி டைம், அந்த கன்சீவ், அதை கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகே, நீங்க எப்படி வேணா எடுங்க. தேவ சமூகத்துல உட்கார்ந்து இதை குறித்து தியானிங்க. அவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும், உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும். ஓகே, நான் பாட்டுக்கு வளவலன்னு பேச வேணாம், நீங்க வந்து சகிச்சிட்டு உட்காந்து கேட்க வேணாம். டைம் ஆகுது, வீட்டுக்கு போகணும், இந்த மழை வருமா, அந்த பத்திலாம் எதுவும் வேண்டாம் இல்லையா? நீங்க அதான் தேவ சமூகத்துல உட்காருங்க. நிச்சயமா அவர் ரொம்ப பெரிய காரியங்கள் செய்யறோம். ஓகே, இந்த பலன் அடையும் போது இதனுடைய முடிவு, காத்திருக்கிறதோட முடிவு என்னன்னா, உங்களை சாட்சியா வந்து வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. சாட்சினா கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்து, நம்ம ஜெப குறிப்பிலையும் பார்த்த மாதிரி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து எல்லாம் உங்களுக்குள்ள இருந்து மற்றவங்க உங்களை பார்க்கும்போது கிறிஸ்து இயேசுவை பார்ப்பாங்க. அப்போ பரலோக ராஜ்யம் வந்து உங்கள் நிமித்தமா மகிமைப்படும். ஓகே, அந்த சித்தம், அந்த திட்டம் உங்கள்ல இருந்து வெளிப்படும். ஹல்லேலூயா. அப்போ நீங்க கர்த்தருக்கு காத்துருங்க. நீங்க உங்களை சாட்சியா வைக்கும்படியா தான் இப்போ தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா, அதாவது கர்த்தருக்கு காத்துருங்க. நீங்க விசுவாசத்துல பலப்படுவீங்க, பொறுமை உங்களுக்கு தானா வரும். ஓகேவா? இதனுடைய முடிவு அந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. ஓகே, உங்களுக்குள்ள ஒரு புது பலன் வரும். ஓகேவா? அந்த பலன் வரும்போது நீங்க உலகம் எங்களும் வந்து உங்களை சாட்சியா கர்த்தர் வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜா. தேவனே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ராஜா. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தாவே ராஜா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே கேட்ட வசனத்தின்படி ராஜா, ஓ தேவனே ராஜா, பொல்லாங்கன் வந்து இந்த வசனத்தை எங்களுக்குள்ள இருந்து எடுத்து போடாதபடிக்கு தகப்பனே ராஜா, கர்த்தருக்கே காத்திருக்க உதவி செய்யுங்க ராஜா. திடமனதா இருந்து தகப்பனே ராஜா, ஒருவருக்கே காத்திருக்க உதவி செய்யுங்க ராஜா. தேவனே, குறிப்பாக உம்முடைய வருகைக்கு காத்திருக்க உதவி செய்யுங்க ராஜா. நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு காத்திருக்க உதவி செய்யுங்க ராஜா. கர்த்தாவே ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. நீர் எங்களை காக்க வைப்பது நன்மையேன்னு எங்களுக்கு இன்னைக்கு புரியுது தகப்பனே ராஜா. நாங்க விசுவாசத்துல
விசுவாசத்துல வேறுண்டும்படியாக நீங்க எங்களை காத்திருக்க சொல்லியும் தகப்பனே ராஜா. ஒருவேளை இதுவரைக்கும் காத்திருக்காம போனோம்னா எங்களை மன்னிங்க ராஜா. இப்போ நாங்க காத்திருக்க ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உமக்கென்று காத்திருக்கிறோம் ராஜா. எங்களை விசுவாசத்துல வேறொன்று செய்யுங்க தகப்பனே ராஜா. ஒருபோதும் ராஜா நாங்க திரும்பி பார்க்காதபடிக்கு தெய்வனே ராஜா பொறுமையோடு இருக்க உதவி செய்யுங்க ராஜா. புறங்கூறுறவர்கள் ராஜா, நாங்க செய்யாத தப்புக்கே வந்து யார் என்ன சொன்னாலும் ராஜா அவங்களை எதிர்த்து பேசாதபடிக்கு, திட்டாதபடிக்கு, சபிக்காதபடிக்கு, குறை சொல்லாதபடிக்கு, குற்ற உணர்வோடு எண்ணாதபடிக்கு, எங்களுக்குள்ள தகப்பனே அவங்களை குறிச்ச கசப்பான எண்ணங்கள் இல்லாதபடிக்கு தெய்வனே ராஜா ஹல்லேலூயா நீண்ட பொறுமையோடு இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே ராஜா. இந்த கனி எங்களுக்குள்ள இருந்து புறப்படட்டும் ராஜா. எங்களுக்குள்ள இருந்து புறப்படட்டும் தகப்பனே ராஜா. தேவனே உமக்கு காத்திருக்கிறதனுடைய முடிவோ ராஜா உன்னதத்தில் இருக்கிற பலன் எங்கள்ல தரிப்பிக்கப்படுமே ராஜா. ஏன் இந்த உன்னதத்தில் உள்ள பலன் எங்கள்ல தரிப்பிக்கிறதுன்னு பார்க்கும்போது தேவனே நீர் எங்களை இந்த பூமியில சாட்சியா வச்சிருக்கீங்களே ராஜா. உலகம் எங்கிலும் சென்று ராஜா உமக்கென்று ராஜா உம்முடைய ராஜ்யத்துக்கென்று ஆட்களை சேர்க்கும்படியாக ராஜா, ஆத்துமாக்களை சேர்க்கும்படியாக நீர் குடித்திருப்பதற்கு நன்றி ராஜா. கர்த்தாவே ராஜா எங்களை ஆசீர்வதிங்க ராஜா. கேட்ட வசனத்தின்படி தகப்பனை எங்களை ஆசீர்வதிங்க ராஜா. உம்முடைய பலனுக்காக நாங்க காத்திருக்கணும் ராஜா. உம்முடைய வருகைக்காக காத்திருக்கணும் ராஜா. ஒவ்வொரு நாளும் நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற அந்த ஆலோசனைக்காக காத்திருக்கணும் ராஜா. தேவனே உம்மீதா கொண்ட அன்புல தகப்பனே ராஜா இரவும் பகலும் உம்முடைய வேத வசனத்துல பிரியமா இருக்க உதவி செய்வீராக தகப்பனே ராஜா. நாங்க ஒரு மனதோடு ராஜா குடும்பமாக ஒன்னா இருக்க உதவி செய்யுங்க ராஜா. சபையாக ஒன்னா இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே ராஜா. நாங்க உம்முக்குள்ள ஒன்னா இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே ராஜா. ஓ கர்த்தாவே ராஜா நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க ராஜா. எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே, வழி நடத்துங்க ராஜா. குறிப்பாக தகப்பனே நடக்க போற அந்த 29ஆம் தேதிக்குள்ள அந்த பிரதிஷ்டையை உங்க கரத்துல கொடுக்கணும் ராஜா. உங்களுடைய சித்தத்தின்படி நடக்கட்டும் ராஜா. மகனுடைய பிரயாசத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே ராஜா. இன்னும் அதிகமாக பரலோக சித்தத்தையும் தரிசனத்தையும் செய்து முடிக்க உதவி செய்யுங்க ராஜா. கர்த்தாவே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ராஜா. ஓ தேவனே ராஜா நீ எல்லாரும் கூட இருந்து வழி நடத்துங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென்.